நாட்டுல 2031 அடுத்த சிஎம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு சில விவாதங்கள் இப்ப இருந்தே போக ஆரம்பிச்சிச்சு. சில பேர் பாத்தீங்கன்னா இந்த டிஎம்கே ஏடிஎம்கே அப்படிங்கிற அந்த ஒரு விஷயங்கள் பாரம்பரியமா நம்ம பார்த்த விஷயங்கள் வந்து இப்ப கண்டினியூஸா வந்துட்டு மாறிட்டு இருக்கு. இப்போ தாவேகா அப்படிங்கிற ஒரு அரசு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசியல்ல வந்து அது என்னென்ன விதமான ஒரு பிளே பண்ணி அந்த இடத்த வந்துட்டு அவர் அடைஞ்சிட்டாரு அப்படிங்கிறது வந்துட்டு மொத்த உலகத்துக்குமே தெரியும். ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ டிஎம்கே ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த இந்த 70s 80s 90s கிட்ஸ் ஈவன் ஏர்லிய 2K கிட்ஸே பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசியல் என்னப்பா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு கட்சி தெரியுங்க, டிஎம்கே ஏடிஎம்கே. டிஎம்கேல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஐயா கருணாநிதி ஐயா இருப்பாங்க. ஏடிஎம்கேல வந்துட்டு நம்மளுடைய அம்மா வந்துட்டு ஜெயலலிதா அம்மா அவங்க வந்துட்டு லீட் பண்ணுவாங்க. இதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதை உடைச்சு வேறு ஒரு தளத்துக்கு கொண்டு போறதுக்கு நிறைய பேர் முயற்சி பண்ணாங்க. விஜயகாந்த் அண்ணா வந்தாங்க, அதுக்கடுத்து வந்து சூப்பர் ஸ்டார் வர மாதிரி இருந்தது, கமல்ஹாசன் சார் வந்தாரு. நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க, முடியல. யாராலையும் முடியாத தளபதி விஜய் அவர்கள் வந்து நடத்தி காட்டினாங்க. இப்போ அதே வழியில அதே துறையில இருந்து இன்னொரு நடிகர் அதை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கிறாரு. அவருடைய மோட்டோ என்ன? இன்னைக்கு அவரு நேற்று பேசின ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருளா போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல என்னதானே நடக்குது, சினிமா பாலிடிக்ஸ் தானே இனிமேல் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு போயிட்டு இருக்கு. ஸோ என்ன அப்படிங்கறத டேரக்டா வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஒரு நடிகர் தன்னுடைய ரசிகர்களை பார்த்து சினிமாவை கொண்டாடுறது மட்டும் போதாது, மக்களுக்கும் உதவணும், நம்மளுடைய உதவி மக்களை கொண்டு போய் சேர்க்கணும், மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு வந்து அவர் சொல்றாருன்னா அது ஒரு சாதாரண ஸ்பீச்சா வந்துட்டு நம்ம கடந்து போக முடியாது. அதுக்கு பின்னாடி இன்னொரு மாஸ்டர் பிளான் இருக்கலாம், இன்னொரு மெசேஜ் இருக்கலாம். இதுதான் பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாடு முழுக்க பேசப்பட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. நான் யாரை பத்தி பேசுறேன் அப்படின்னா நம்மளுடைய நடிகர் தனுஷ் அவர்களை பத்தி. நடிகர் தனுஷ் அவர்களுடைய பிறந்த நாள் இன்னைக்கு. நேத்து வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடக்குது, ரத்த தான முகாம் நடக்குது. அவருடைய ரசிகர்கள் எல்லாம் வர்றாங்க. நிறைய ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்துட்டு சில ஃபோர்ஸா வந்து நிறைய விஷயங்கள் வந்துட்டு அவர் பேசுறாரு. விஜய் அவர்கள் பண்ணாதவர் என்னடா பண்ணிட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்படிதான் விஜய் அவர்களுமே முதலமைச்சர் விஜய் அவர்களுமே இப்படிதான் ஸ்டார்ட் பண்ணாரு. இப்போ அதே ரூட்டை பாத்தீங்கன்னா தனுஷ் அவர்களும் பின்பற்றிட்டு வந்துட்டு இருக்காரு. ஒரே ஒரு சின்ன விஷயம், முதலமைச்சர் விஜய் அவர்கள் தன்னுடைய இந்த கட்சி அறிவிப்பு இதெல்லாம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்றப்ப பாத்தீங்கன்னா தன்னுடைய குடும்பத்தை அதிகமா வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. அப்பா அம்மா மட்டும் தான் இருந்தாங்க, அவங்களுடைய குழந்தைங்க, அவங்களுடைய ஒய்ஃப், அவங்களை யாரையும் வந்துட்டு முன்னாடி வைக்கல. இங்கேயும் வந்துட்டு தனுஷ் அவர்களுக்கு வந்துட்டு டிவோர்ஸ் ஆகி போச்சு. பட் குழந்தைங்களை வந்துட்டு முன்னாடி வச்சு அவங்களுடைய அக்கா அண்ணன் செல்வராகவன் அவர்கள் அவர் வந்துட்டு வரல. பட் 2 அக்காக்கள் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பேரண்ட்ஸ் இவங்க எல்லாத்தையுமே பார்த்து வச்சு கட்சி மாநாடு மாதிரி தான், ஒரு மினி மாநாடு தான் வந்து பாத்தீங்கன்னா நேற்று நடந்திருக்கு. நிறைய விஷயங்களை வந்துட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அப்படி தன்னுடைய ரசிகர்களை பார்த்து ரொம்பவும் வித்தியாசமான ஒரு சில வேண்டுகோளை வந்துட்டு அவர் வச்சிருக்கிறாரு. அவர் சொன்னது வந்து என்னன்னா, ரசிகர் மன்றம் அப்படிங்கிறது கட் அவுட் வைக்கிறதுக்கும் பாலாபிஷேகம் பண்றதுக்கும் ஆடியோ லான்ச் வைக்கிறதுக்காக மட்டும் வந்துட்டு இருக்கக்கூடாது. நீங்க அப்படி செலிப்ரேட் பண்ற சாதாரண ரசிகர்களா இருக்கக்கூடாது. என்னுடைய ரசிகர்கள் கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா கட்டுக்கடங்காத ஒரு ரூட்ல போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கக்கூடாது. கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற ஒரு ரூட்ல நீங்க வந்துட்டு பயணம் பண்ணணும். நான் எப்பயுமே சொல்றதுதான், போல் வாழ்க்கை எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படின்ட்டு அவருக்கே உண்டான அந்த ஸ்டைல்ல வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு பேசியிருக்கிறாரு. ஸோ நம்ம சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயங்கள் என்னன்னா இந்த கட் அவுட் பாலாபிஷேகம் இதை பத்தி பேசியிருக்கிறாரு. நம்மளை நம்பி இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து நீங்க நிறைய உதவி செய்யணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் ரசிகர்கள் இப்படி எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா மக்கள் கிட்ட வந்துட்டு நம்மளை கொண்டு போய் சேர்க்கும். ரத்த தானம் வந்துட்டு நிறைய பண்ணுங்க. உங்க உடம்புல வந்துட்டு நீங்க பாத்துக்கணும், அதையும் வந்துட்டு பாத்துக்கணும், ஃபேமிலியையும் பாத்துக்கணும். இப்படி ஒரு கூட்டம் இருக்கு, அது வந்துட்டு நிறைய நல்லது செய்யுது, நிறைய கஷ்டப்படுற மக்களுக்கு வந்து உதவி செய்யறாங்க, கல்விக்கு வந்து உதவுறாங்க. உங்க ஏரியால இருக்கக்கூடிய கஷ்டப்படுற மக்களை வந்து தேடி போயிட்டு நீங்களா நிறைய ஹெல்ப்ங்கிறது பண்ணுங்க. நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் அவர் பேசுறப்ப என்னன்னா, அவரு சினிமாவை பத்தி வந்து அதிகம் பேசவே இல்லை, மக்களை பத்தி அதிகமா சிந்திக்கிறாரு. மக்கள் கிட்ட வந்துட்டு தன்னுடைய படங்களை கொண்டு போய் வந்துட்டு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லல, கஷ்டத்தை வந்துட்டு கஷ்டப்படுற மக்களை வந்துட்டு காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ மக்கள் சேவை, பொறுப்பு, நிதானம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு சொல்லலாம். ஸோ இப்படி ஒரு 2-3 விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அரசியலுக்கு தேவையான ஒரு 2-3 அடிப்படையான விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி இன்டைரக்டாவும் டைரக்டாவும் தன்னுடைய ரசிகர்களை அவரு வலியுறுத்துறாரு. ஸோ சோசியல் மீடியாவில் வந்துட்டு பெரிய டிஸ்கஷனா வந்துட்டு இப்போ இது மாறி இருக்கு. அடுத்து தமிழ்நாட்டுல ஒரு நடிகர் பாத்தீங்கன்னா ரசிகர் மன்றத்தை சமூக சேவைக்காக பயன்படுத்த சொல்றப்போ மக்களுக்குள்ள வந்துட்டு பாத்தீங்கன்னா உடனடியா ஒரு கேள்வி ஒண்ணு வந்துட்டு சொல்லும், இவரு
சமூக சேவைன்னு வந்துட்டு இப்போ வராரு. அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பாலிடிக்ஸா தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மக்கள் கிட்ட சமூக வலைதளங்கள் எல்லாமே வந்துட்டு இப்ப பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ தமிழ்நாடு அரசியலுடைய வரலாறை வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா பல பெரிய நடிகர்களுடைய பயணமும் ரசிகர் மன்றம், சமூக சேவை, அதற்கு பிறகுதான் பாத்தீங்கன்னா அரசியல் அப்படிங்கிற ஒரு பாதையில தான் வந்துட்டு போகும். இதுதான் பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் தான் பாத்தீங்கன்னா தனுஷ் அவர்களுமே ஃபாலோ பண்றாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. அண்ட் ஒரு சாதாரண மோட்டிவேஷன் ஸ்பீச்சா இது இருந்த மாதிரி வந்துட்டு பார்த்த ஆடியன்ஸ், பார்த்த மக்கள் எல்லாருக்குமே வந்துட்டு இது தெரிஞ்சிச்சு. ஸோ எதிர்காலத்துல நடக்க போற ஒரு சில விஷயங்களுக்கு இப்பயே சமிகையை வந்து அவர் காட்டுறாரா அப்படிங்கறதான் இப்ப பலருமே பாத்தீங்கன்னா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இங்க ஒரு முக்கியமான விஷயத்த வந்துட்டு நம்ம தெளிவா வந்துட்டு புரிஞ்சுக்கணும். இதுவரை தனுஷ் அவர்கள் எந்த இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா நான் அரசியலுக்கு வர்றது உறுதி, இல்ல நான் அரசியலுக்கு வரப்போறேன் அப்படிங்கிறத வந்து எந்த இடத்துலயுமே அவர் அதிகாரப்பூர்வமா வந்துட்டு அவங்க வந்துட்டு சொல்றது கிடையாது. அவங்க பேசுனது பாத்தீங்கன்னா இப்ப சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குது. அதற்கான காரணம் என்னன்னா தமிழ்நாடு அரசியல் வரலாறு தான் மறுபடியும். சோ என்ன தமிழ்நாடு அரசியல் வரலாறு அப்படின்னு கொஞ்சம் போனீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா உள்ள பின்னாடி வந்துட்டு போக வேண்டியது வரும். சோ சில கேள்விகள் வந்துட்டு இந்த விவாதத்துல வந்துட்டு எழுது. மக்களுக்கு உதவுங்கள் அப்படிங்கிற சொல்றாரு, ரத்த தானம் செய்யுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு, சமூக சேவை செய்யுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்படின்னா அவருடைய அரசியல் என்ட்ரிக்கான விதை வந்துட்டு இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. இந்த லிங்க் வந்துட்டு எங்க போகுது அப்படிங்கிற ஒரு ரூட்டை வந்துட்டு மக்கள் உன்னிப்பா வந்துட்டு கவனிச்சுட்டு இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி தமிழ்நாடுடைய அரசியலை பொறுத்த வரைக்கும் சினிமா வேறு, பாலிடிக்ஸ் வேறு அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு பார்க்கவே முடியாது. ஒவ்வொரு வாட்டியும் தமிழ்நாட ஆண்டவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா நேரடியாக சினிமா கூட வந்துட்டு ஒரு சின்ன ஒரு கனெக்ஷன் வந்துட்டு வச்சுட்டே தான் இருப்பாங்க. சினிமா புகழ் கிடைச்சிருச்சுன்னா அதையே வந்துட்டு நம்ம அரசியல் என்ட்ரியா வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேரு அந்த லெஜெண்ட்ஸ் அவங்கள வந்துட்டு ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துட்டு உள்ள வந்தவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 60-70 வருஷமா பாத்தீங்கன்னா இந்த சினிமாவும் அரசியலும் பாத்தீங்கன்னா வெவ்வேறு இல்லை அப்படிங்கிறத தமிழ்நாடுடைய வரலாறு வந்து புரிய வைக்குது. முதல்ல ரசிகர் மன்றம், அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா சமூக சேவை, அதுக்கு பிறகு மக்களுடைய நேரடி தொடர்பு அப்படிங்கிற ஒரு வலைப்பின்னல் தான் இந்த அரசியல் கனெக்ஷன் நினைக்கிறேன். அதை பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் சாதிச்சு காட்டினாங்க, முதலமைச்சர் விஜய் அவர்கள் சாதிச்சு காட்டினாங்க. அந்த வழியில இப்ப தனுஷ் வராரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துட்டு இப்போ ஒரு நடிகர் ரசிகர்கள் கிட்ட வந்துட்டு நீங்க மக்களுக்கான வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னாலே அடுத்த அரசியல் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் யோசிக்கிறதுல தப்பு கிடையாது. அந்த பின்னலுமே வந்துட்டு அப்படிதான் இருக்கு. ஆனா இவர் மட்டும்தான் அப்படி பேசுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. இது மாதிரி நிறைய பேர் இதுக்கு முன்னாடி வந்துட்டு பேசியிருக்காங்க. அவங்க அரசியலுக்கு வரப்போறாரு அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்க முடியாது. ஒரு சமிங்கை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம சொன்ன மாதிரி பல நடிகர்கள் பல வருஷங்களா ரசிகர்கள் மூலமா பாத்தீங்கன்னா பிளட் டொனேஷன் கேம்ப் வந்துட்டு நடத்திருக்காங்க, மெடிக்கல் கேம்ப் நடத்திருக்காங்க, எஜுகேஷனல் ஹெல்ப், டிசாஸ்டர் ரிலீஃப், இப்படி பல நலத்திட்டங்களை நடத்திட்டே இருக்காங்க. ஆனா அதுல சிலர் உண்மையாவே ஹெல்ப் பண்ணவங்களும் இருக்கிறாங்க. சிலர் பாத்தீங்கன்னா இந்த கருப்பு பணம் வரும் இல்லையா, அதை மறைக்கிறதுக்காக வந்து நான் மக்களுக்கு இவ்வளவு சேவை செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை வந்துட்டு மறைச்சு அந்த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக பண்ண நடிகர்களும் இங்க இருக்கிறாங்க. ஆனா தனுஷ் விஷயத்துல மட்டும் இந்த விஷயம் ஏன் ஒரு விவாத பொருளா மாறுது அப்படின்னா தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா நடந்திருக்கு. என்னன்னு உங்களுக்கு தெரியும். சோ அப்படி ரீசெண்டா நடந்த அந்த மாற்றத்தோடைய அந்த ஒரு மாற்றத்துக்கான காரணம் பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள். சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா சினிமாவை கம்ப்ளீட்டா குவிட் பண்ணிட்டு முழு நேர அரசியலுக்கு வந்துட்டு இப்ப வந்துட்டாரு. இளைஞர்கள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சினிமா ஸ்டார் பாலிடிக்ஸ் மிகப்பெரிய ஒரு விவாதமா வந்துட்டு மாறி இருக்கு. சைலண்டா இருந்து மக்களுமே பாத்தீங்கன்னா ஒரு மாற்றத்தை விரும்பி அவரை வந்துட்டு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா வந்துட்டு ஆக்கியிருக்கிறாங்க. சோ அந்த நேரத்துல தனுஷ் அவர்கள் தன்னுடைய ரசிகர்களை சமூக சேவைக்கு அழைக்கிற இந்த பேச்சுமே பாத்தீங்கன்னா இந்த விஜய் அவர்களுடைய என்ட்ரியும் தனுஷ் அவர்களுடைய ஃபாலோ அப்பையும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இன்டர் கனெக்ஷன் பண்ணுதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு சந்தேகத்தை வந்துட்டு ஏற்படுத்துது. அதுவும் ஒரே காலகட்டத்துல நடக்கிற இந்த அடுத்தடுத்தான நிகழ்வுகள் பாத்தீங்கன்னா சில பேரை வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபியூஷனுக்குள்ள கொண்டு போயிருக்கு. சில பேரை பாத்தீங்கன்னா ஏதோ நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி விஜய் அவர்களையும் தனுஷ் அவர்களையும் கம்பேர் பண்றது அப்படிங்கிறது இயல்பா கம்பேர் பண்றது அப்படின்னா ஒரே துறையிலிருந்து வந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வேணா நம்ம வச்சுக்கலாம். பட் இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் இருக்கிற அந்த ஒரு இடம் அப்படிங்கிறது வேற. அது வேற மாதிரி ஒரு ஒரு ரூட்டு, வேற மாதிரி ஒரு 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 பிளேய தாண்டிதான் பாத்தீங்கன்னா அவர் வந்திருக்காரு. ஈஸியாலாம் வந்துட்டு அவர் வந்துடல. அவர் இடத்த யாருமே அடைய முடியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் அவர் ஈஸியா வந்துட்டு அந்த இடத்துக்கு வரல. அதுக்காக நிறைய கஷ்டப்பட்டாரு, நிறைய தியாகங்கள் பண்ணாரு, நிறைய ப்ரீ பிளான் வந்துட்டு பண்ணாரு. அப்படி அந்த மாதிரி விஷயங்களை எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் பண்ணாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க நிறைய கொஸ்டின் மார்க் வருது. ஒரு சின்ன ஒரு கம்பேரிசன் பண்ணலாம். தனுஷ் அவர்களையும் விஜய் அவர்களையும் வந்து பாத்தீங்கன்னா
2 தட்டுதல வந்துட்டு வைக்கிறோம். 2 தட்டுல ஏன் வைக்கிறோம் அப்படின்னா 2 பேருமே 2 துறையில இருந்து வந்தவங்க. அதனால மட்டும்தான் நான் 2 பேருமே பாத்தீங்கன்னா 2 பிளேட்ல வந்து நான் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதுல யாரா பெருசு யாரா சிறுசு அப்படிங்கிறத நான் சொல்ல வரல. ஒரு சின்ன ஒரு கம்பேரிசன் அப்படி நமக்குள்ள போனோம்னா, விஜய் அவர்கள் 1992ல வந்துட்டு சினிமால என்ட்ரி ஆகுறாரு. தனுஷ் அவர்கள் 2001, 2002 அந்த காலகட்டத்துல என்ட்ரி ஆகுறாரு. 2 பேருமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஏஜ் டிஃபரன்ஸும் இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் டிஃபரன்ஸும் இருக்கு. ஆனாலுமே பாத்தீங்கன்னா நடிப்பை பொறுத்த வரைக்கும் தனுஷ் அவர்கள் விஜய் அவர்களை விட ஸ்லைட்லி கொஞ்சம் வந்துட்டு ஓவர்டேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் நான் விஜய் ரசிகர் தான், இருந்தாலும் உண்மையை சொல்லணும் இல்லையா? ஸோ அந்த உண்மையின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா விஜயோட தனுஷ் அவர்கள் பாத்தீங்கன்னா நடிப்புல வந்துட்டு கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவரு சூஸ் பண்ண படங்கள் அந்த மாதிரி ரொம்ப ஏர்லியராகவே பாத்தீங்கன்னா புதுப்பேட்டை அப்படிங்கிற ஒரு படத்தை வந்துட்டு பண்ணாரு. அவருடைய அந்த ஒரு 23 வயசுக்குள்ளேயே ஒரு நல்ல ஒரு நடிகர் அப்படிங்கிற பேரை வந்துட்டு வாங்கிட்டாரு. ஈவன் தோ அவருடைய 2வது படமான காதல் கொண்டேன்ல சூப்பர் நடிகர்னு பேர் வாங்கினாரு. அடுத்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி புதுப்பேட்டை 22 வயசுக்குள்ளே வந்துட்டு அவர் பண்ண படம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா புதுக்கோட்டையில இருந்து சரவணன் பண்ணாங்க. என்டர்டைன்மெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா திருடா திருடி நீங்க எடுத்துக்கலாம். காதல் கொண்டேன் சொன்ன மாதிரி தேவதையை கண்டேன் நீங்க சொல்லலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன ஒரு கேப் எடுத்தாங்க. திருவிளையாடல் இப்படி அவருடைய திருவிளையாடல் ஆரம்பம், யாரடி நீ மோனி இப்படி என்டர்டைன்மெண்ட்டா போயிட்டு இருந்த பாதையை பாத்தீங்கன்னா அப்படியே ரூட்டை மாத்தி விட்டு பாத்தீங்கன்னா நம்மளுடைய வெற்றிமாறன் பொல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ண வச்சாங்க. அதுக்கடுத்து ஆடுகளம் பண்ணி அவருடைய ஃபர்ஸ்ட் நேஷனல் அவார்டை வந்துட்டு வாங்கினாங்க. அதுக்கப்புறம் அவர் சூஸ் பண்ண படங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்களுக்கும் விக்ரம் அவர்களுக்கும் போட்டியா அடுத்த ஒரு நடிகர் வந்துட்டாண்டா அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில ஒரு விஷயம் பேசப்படுது. பாய் நெக்ஸ்ட் டோர் அப்படிங்கிற ஒரு இமேஜ்குள்ள வந்த ஒரு நடிகர் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் சூஸ் பண்ண படங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்களுக்கு போட்டியா வந்துட்டு இருந்தது. ஏன்னா 3, மரியான், மயக்கம் என்ன, அது ஒரு கனாக்காலம், இப்படி நிறைய படங்கள் சொல்லிட்டு வட சென்னை. அப்புறம் பாத்தீங்கன்னா அவருடைய இமேஜ் அப்படிங்கிறது உயருது. குபேரன் பண்றாரு, கரை அப்படிங்கிற ஒரு படம் ரீசெண்டா வந்து பண்றாரு, கர்ணன் அப்படின்னு ஒண்ணு பண்றாங்க. இப்படி அவருடைய நடிப்பு பயணத்தை பொறுத்த வரைக்கும் தனுஷ் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த நடிகர் அப்படிங்கிற விஷயத்துல எந்த விதமான நோ காம்ப்ரமைஸ். அவர் ஒரு மிகச்சிறந்த நடிகர் தான். யாருமே வந்துட்டு சின்ன வயசுல அச்சீவ் பண்ண முடியாத ஒரு விஷயத்த வந்துட்டு ரொம்ப சீக்கிரமா ஏர்லியராகவே வந்து அவர் அச்சீவ் பண்ணிட்டாரு. பர்சனல் லைஃப்குள்ள வந்து நம்ம போகலாம். பட் அவருக்கு ஒரு சின்ன ஒரு சப்போர்ட்டா இருந்தவர் பார்த்தீங்கன்னா நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மிகப்பெரிய ஒரு இடத்துல இருக்கிறப்பவே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு நடிகர் அப்படிங்கிற மாதிரி தேவதை கண்டேன் அந்த படத்திலே வந்துட்டு இவர் கூப்பிட்டு பாராட்டினாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுடைய டாக்டரை வந்துட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தனுஷ் அவர்களுடைய பெயர் அப்படிங்கிறது சூப்பர் ஸ்டாருடைய மருமகன் அப்படிங்கிற ஒரு டேக்லைன் இருந்தது. அதை உடைச்சு பாத்தீங்கன்னா இவருடைய மாமனார் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இருந்தது. நேஷனல் லெவல்ல வந்துட்டு அவருடைய பாடல் வைரஸ் கொலவரிதி அது வந்துட்டு ஃபேமஸ் ஆச்சு. அடுத்து இன்டர்நேஷனல் லெவல்ல வந்துட்டு ஃபரூக் வந்துட்டு பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபக்கீர், தி எக்ஸ்ட்ராடினரி ஜர்னி சம்திங் ஒரு ஹாலிவுட் படம், அப்புறம் இன்னொரு ஹாலிவுட் படம் வந்துட்டு பண்ணாங்க. இப்படி தனுஷ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா தமிழ்நாடை தாண்டி உலக லெவல்ல இந்தியா லெவல்ல புகழ்பெற அளவுக்கு சின்ன வயசுலேயே ஒரு சில விஷயங்களை பண்ணதால பாத்தீங்கன்னா நிறைய நடிகர்களுக்கு அவர் மேல பொறாமையும் ஏற்பட்டது. நம்ம பண்ண முடியாத இவர் எப்படி பண்றாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்பட்டது. ஆனா கம்ப்ளீட்டா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஃபாலோ பண்ணது என்ன அப்படின்னா, நம்ம 30 வருஷத்துக்கு அப்புறம் 92லயே அவருடைய ஃபர்ஸ்ட் படம் பாத்தீங்கன்னா நாளைய தீர்ப்பு. இன்டைரக்டா அரசியலை வந்துட்டு அது குறிக்குது. 30 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி அரசியல்ல வரும், அதனால இப்ப இருந்தே அரசியலுக்கான என்ட்ரியை வந்து நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைய தீர்ப்பு பண்றாரு. அதுக்கப்புறம் படங்கள் சரியா போகல. செந்தூர பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு விஜயகாந்த் அவர்கள் கூட கை கோர்த்து ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணி எல்லா ரசிகர்கள் கிட்டயுமே வந்துட்டு அவருடைய ஃபேஸை கொண்டு போய் வந்துட்டு சேர்க்கிறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ரசிகன் தேவா விஷ்ணு அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட் பாய் கேரக்டர்ஸ் பண்றாரு. பூவே உனக்காக அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான லேடிஸுமே வந்துட்டு லவ் பண்ற அளவுக்கு ஒரு அண்ணனா ஒரு தம்பியா ஒரு லவர் பாயா வந்துட்டு கண்டினியூஸா வந்துட்டு காதல் படங்கள் நிறைய பண்றாரு. காதலுக்கு மரியாதை, நினைத்தேன் வந்தாய், பிரியமுடன், குஷி, பிரியமானவளே, ஃப்ரெண்ட்ஸ், பத்ரி இப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு. ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சாக்லேட் பாயா இருந்த அவர் அடுத்து லவர் பாயா மாறுறாரு. அடுத்து ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் ஓவர் கொடுக்குறாரு. தமிழ்நாட்டில் வந்துட்டு சின்னதா ஒரு ஆக்ஷன் ட்ரை பண்றாங்க. பகவதியில ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் வந்துட்டு ட்ரை பண்றாங்க. பாஷா டெம்ப்ளேட் வச்சு. அதுக்கப்புறம் படங்கள் சரியா போகாம இருக்குது. எப்படி படங்கள் சூஸ் பண்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருமலை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் வந்துட்டு ஆக்ஷன் ஃபார்முலாவை சூஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் தொட்டதெல்லாம் பொண்ணாகுது. கில்லி, திருப்பாச்சி, சிவகாசி, போக்கிரி, சின்ன ஒரு தொய்வு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் துப்பாக்கி. இப்படி அவருடைய திரைவாழ்வை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அரசியலுக்கான ஒரு என்ட்ரியாவ சில படங்கள் பண்றாரு, சரியா போகல. அடுத்து அதை தூக்கி போட்டுட்டு நம்ம ஃபேஸ் வேல்யூ வந்துட்டு மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக சூஸ் பண்ணி
பெண்களை ஃபர்ஸ்ட் கவர்றாரு, குழந்தைகளை வந்துட்டு கில்லி இந்த மாதிரி படங்கள் மூலியமா வந்துட்டு குட்டி குட்டி ரியாக்ஷன் மூலியமா வந்துட்டு கவர்றாரு. துப்பாக்கி, தலைவா, ஜில்லா, அதுக்கு இந்த படங்கள் அந்த ரேஞ்ச் வர்றப்ப பாத்தீங்கன்னா மக்களுக்கு உண்டான ஒரு தலைவனா வந்துட்டு நான் அவதரிப்பேன் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்த அடிக்கோடிட்டு காமிச்சிட்டே வந்தாரு. கத்தியில சமூக விஷயத்த வந்து அக்ரி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு டச் பண்றாரு. அதுக்கப்புறம் அவர் பண்ண படங்கள் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஒரு நல்ல விஷயத்த வந்துட்டு டச் பண்ணாரு. ஈவன் பைரவா கூட பாத்தீங்கன்னா கல்வியை பத்தி பேசுறாரு. துப்பாக்கியில ஸ்லீப்பர் செல்ஸ் தலைவால வந்துட்டு மக்களுக்கான தலைவரா நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன மெர்சல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆள போறான் தமிழன் அப்படின்னு வர்றாரு. ஜிஎஸ்டி பத்தி எதிர்க்கிறாரு. சர்க்கார் ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியல் படம் பண்றாரு. பிகில்ல உமன் எம்பவர்மெண்ட் பத்தி பேசுறாரு. இப்போ இந்த ஜனநாயகன் கடைசி படத்துல உமன் எம்பவர்மெண்ட் அதை பத்தி வந்து பேசுறாரு. ஸோ இப்படி என்ன விஷயம்னா வந்துட்டு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர்றது உறுதிடா அப்படிங்கிறத மக்கள் மத்தியில வந்துட்டு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி அவர் விதைச்சிட்டாரு. பின்னாடி நான் அரசியலுக்கு வரோம் எனக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கறதுக்காக வந்துட்டு இப்ப இருந்தே ஒரு சூப்பர் ஸ்டார் ஒரு எம்ஜிஆர் அவர்களுடைய ஃபார்முலாவை வந்து கையில எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த ரிலேட்டடா அந்த ஆக்ஷன் ரிலேட்டடான படங்களே தான் வந்து அவர் பண்ணாரு. என் படத்துக்கு நீங்க 2.5 மணி நேரம் நீங்க வந்து உட்காடுறீங்க அப்படின்னா அதுல கதை அதெல்லாம் வந்துட்டு எதுவுமே இருக்காது. ஒரு ஓப்பனிங் சாங்கு, ஒரு குத்து சாங்கு, ஒரு மெலோடி சாங்கு, ஒரு சின்ன ஒரு சென்டிமெண்ட், மக்களுக்கு தேவையான விஷயங்கள், குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்கள், இப்படி ஜனரஞ்சகமான ரூட்டை வந்துட்டு சூஸ் பண்ணாரு. கிளாஸ் படங்களை வந்துட்டு அவர் சூஸ் பண்ணல. கமல்ஹாசன் மாதிரி, சூர்யா மாதிரி, விக்ரம் மாதிரி வந்துட்டு டிஃப்ரெண்டான ஒரு ரோல்ஸை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நடிகன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ப்ரூவ் பண்ண கிடையாது. என்னுடைய படம் வந்துட்டு இதுதான், என்னுடைய ரூட் இதுதான், நான் எம்ஜிஆர் அவர்களை மாதிரி சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய ஃபார்முலால போக விரும்புறேன், எதிர்காலத்துல சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு உண்டான வழிகள் எல்லாமே நான் பண்ணுவேன் அப்படிங்கறத வந்துட்டு ஆரம்பத்துல இருந்தே அவர் விதை போட்டாரு. அதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் அந்த எதிர்ப்புகளை ஹேண்டில் பண்ற அளவுக்கு திறமையான ஆளாவும் இருந்தாரு. பொறுமை மூலியமாகவும் தன்னுடைய சைலன்ஸ் மூலியமாகவும் இக்னோரன்ஸ் மூலியமாகவும் ஒவ்வொன்றா வந்துட்டு அவரு ஹேண்டில் பண்ணிட்டே வந்ததுதான் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அரசியல் என்ட்ரி அப்படின்னு வர்றப்ப கூட பாத்தீங்கன்னா அவரு 2009 வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணாங்க. அவர் விடல. 15-16 காலங்கள் அவருக்கு படங்கள் மூலியமா நிறைய ப்ரெஷர்ஸ் வந்துட்டு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. 2019-20 நம்ம சொன்ன மாதிரி சர்க்கார், பிகில் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் வந்து சமூக சேவை படங்களை டச் பண்ணாரு. ஈவன் அந்த படங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் வரும்னு தெரிஞ்சே அந்த ஸ்டோரியை வந்துட்டு டச் பண்ணாரு. காலம் மாறுது, மிகப்பெரிய ஒரு வெற்றிடம் ஏற்படுது. ஐயா கருணாநிதி அவர்களும் அம்மா ஜெயலலிதா அவர்களும் பாத்தீங்கன்னா பேக் டு பேக் நம்மளை விட்டு வந்துட்டு போறாங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு வெற்றிடம் வருது. அப்பவும் 2021 மிகப்பெரிய வெற்றிடம் இருக்கு, அதை நிரப்ப வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அறிவிக்கிறப்போ அவருக்கு முன்னாடி கமல்ஹாசன் வந்துட்டு அங்க குதிக்கிறாரு அரசியல்ல. ஆனாலுமே பாத்தீங்கன்னா பொறுமையா காத்திருக்கிறாரு. மறுபடியும் 5 வருஷம் ஓடுது. ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்துட்டு வயோதிகம் காரணமாக நான் வந்துட்டு வரல, அண்ட் கொரோனாவும் பீக்ல போயிட்டு இருந்தது அப்படிங்கிற மாதிரி அவர் பேக் அடிக்கிறாரு. கமல்ஹாசன் அவர்கள் டிஎம்கேல போயிட்டு ஐக்கியமாறாரு. மறுபடியும் 2024 பொறுமையா கரெக்டா ஸ்கெட்ச் போட்டு விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கட்சி அனௌன்ஸ் பண்றாங்க. 2026 இறங்குறாரு. ஏகப்பட்ட குறைச்சல், கரூர் சம்பவம், பர்சனல் இஷ்யூஸ், ஜனநாயகன் படத்தை முடக்கிறது, எவ்வளவு இஷ்யூ கொடுத்தாலும் பொறுமையா சாதிச்சு 2026 சொல்லி வச்ச மாதிரி கில்லியா வந்து நின்னாரு. சோ இந்த கம்பேரிசன் இருக்குல்ல, இந்த கம்பேரிசன்ல பாத்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் நல்ல நடிகரா ப்ரூவ் பண்றாரு. விஜய் அவர்கள் மக்களுக்கு உண்டான தலைவரா தன்னை வந்து பாத்தீங்கன்னா புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. காலத்துக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு தன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. மக்களுக்கான தலைவனா தான் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் கிட்ட வந்து தன்னை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப கிளியர் கட்டா இருக்கிறாரு நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள். பட் தனுஷ் அவர்கள் அப்படி பண்ணாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சமூக சீர்திருத்த படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய படங்களை எடுத்து பார்த்தாலே ஒரு சில படங்களை தான் நம்ம சொல்லுவோம். என்னன்னா எனக்கு ஞாபகம் இருக்குது, மேபி நான் தான் மிஸ் பண்ணிருக்கலாம். மிஸ் பண்ணா நீங்க சொல்லுங்க. கர்ணன் படத்தை வந்துட்டு நம்ம சொல்லலாம். அதை தாண்டி வந்துட்டு வேற எதுவும் வந்துட்டு எனக்கு பெருசா வந்துட்டு என் மைண்ட்ல வந்துட்டு வரல. யூத் ஃபேன்ஸ் அட்ராக்ட் பண்ற மாதிரி நிறைய படங்கள் ஆரம்பத்திலே பண்ணாரு. பட் அந்த ரூட்ல போயிருந்தா மேபி ஒரு நல்ல என்டர்டைனரா இருந்து அதுக்கப்புறம் அரசியல் படங்களை சூஸ் பண்ணி அவர் வந்திருக்கலாம். பட் அதையுமே வந்துட்டு பண்ணவே கிடையாது. ஈவன் இப்போ வந்து கரை, குபேரா இந்த படங்கள் கூட நடிப்புக்கு உண்டான வேல்யூவை தான் வந்துட்டு கொடுத்ததே தவிர அந்த படங்கள் பாத்தீங்கன்னா வணிக ரீதியான வெற்றியும் கிடையாது. பட் இந்த பக்கம் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா படம் ஒரு வாரத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸா வரும். ஆனா அதுக்கப்புறம் ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள வந்து படத்தை வந்துட்டு தூக்கிட்டு எங்கேயோ கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க. அதனாலதான் பேக் டு பேக் அவருடைய படங்கள் பாத்தீங்கன்னா கண்டினியூஸா வந்துட்டு ஹிட் ஆயிட்டே இருந்தது. ரஜினிகாந்த் அவர்கள் எப்படி ஒரு 90s அசைக்க முடியாத ஒரு சக்தியா இருந்தாரோ அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியா பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வளர்ந்து வந்தாரு. அதுக்கப்புறம் இப்போ ஆட்சியை பிடிச்சிட்டாரு. சோ இதுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் அவர்களை விட நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபார் பெட்டரா வந்துட்டு திங்க் பண்ணிருக்காரு. இதுதான் ஃபியூச்சர், இப்படிதான் நம்மளுடைய ஃபியூச்சர் இருக்கும் அப்படிங்கறத கணிச்சு அந்த ரூட்ல வந்துட்டு டிராவல் பண்ணாரு. பட் தனுஷ் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன நீங்க பர்சனலா கேட்டீங்கன்னா அவர் ஒர்த்து இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த ஜனநாயக நாட்டுல வந்துட்டு யாரு வேணாலும் பாத்தீங்கன்னா பொலிட்டிக்ஸ்ல வரலாம். பட்
இன்னைக்கு தேதிக்கு சொல்றேன். மேபி இன்னொரு 4 வருஷம் இருக்கு, 5 வருஷம் இருக்கு, 2031க்கு 5 வருஷத்துல யாருடைய நிலைமை எப்படி வேணாலும் மாறலாம். சோ இந்த 5 வருஷம் தனுஷ் அவர்கள் வந்துட்டு எந்த மாதிரி படங்களை வந்துட்டு சூஸ் பண்றாரு, மக்கள் கிட்ட தன்னை எப்படி வந்துட்டு பிரகடனப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாரு, எவ்வளவு வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ் வந்துட்டு பண்றாரு அப்படிங்கிறத பொறுத்துதான் 2031ல அவருடைய அரசியல் எதிர்காலம் இருக்கும். இப்ப நான் சொல்ற இந்த அரசியல் எதிர்காலம் கூட வந்துட்டு நேத்து அவர் வந்து என்ன பேசினாரோ அதை வச்சுதான் நான் சொல்றேன். தனுஷ் அவர்களும் அரசியலுக்கு வரப்போறது உறுதி அப்படிங்கிற மாதிரி அவருடைய ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்கள் தான் நடந்தது. கொடியை அறிமுகப்படுத்துறது, அப்புறம் பாத்தீங்கன்னா பிறந்தநாள் அன்னைக்கு ரஜினிகாந்த் அவர்கள் மாதிரியும் விஜய் அவர்கள் மாதிரியும் வீட்டுக்கு முன்னாடி நின்று எல்லாருக்கும் வந்துட்டு தேங்க்ஸ் சொல்றது, நிறைய சோசியல் ஆக்டிவிட்டிஸ் வந்துட்டு பண்றது, மக்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு போய் சேர்க்கிறது, இப்போ வந்து நிறைய விஷயங்கள் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறது, எதிர்காலம் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறத குச்சி குட்டி சிக்னல்ஸ் மூலயமா காட்டுறது. ஓப்பனா சொல்லணும்னா ரஜினிகாந்த் அவர்களுடைய ஆடியோ லான்ச்சில் அவர் எப்படி பேசுவார், என்ன மேனரிசம் ஃபாலோ பண்ணுவார், எப்படி ஸ்டைல்ஸ்லாம் வந்துட்டு பண்ணுவார், எப்படி குட்டி ஸ்டோரி சொல்வார், எப்படி தன்னுடைய லைஃப்ல வந்து அந்த குட்டி ஸ்டோரி என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். அதை தான் அப்படியே டிட்டோவா வந்து தனுஷ் அவர்கள் திருச்சிற்றம்பலம் படத்துடைய ஆடியோ லான்ச் வந்து இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்காரு. சில விஷயங்கள் ட்ரோல் மெட்டீரியலாகவும் ஆகுது. பட் அவர் சொல்ற விஷயங்கள்ல வந்துட்டு கருத்து இருக்குன்னு அதை எடுத்துக்கோங்க, இல்லை அப்படின்னா இக்னோர் பண்ணிடுங்க. அதை தாண்டி வந்துட்டு நம்ம சொன்ன மாதிரி வந்துட்டு யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம், யார் வேணாலும் அரசியல் பண்ணலாம், மக்களுக்கு நல்லது பண்ணுங்க அப்படிங்கிறது தான். என்ன கேட்டீங்கன்னா இதுல நிறைய கேள்விகளுமே பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்கு. இப்போ அவர் வந்து தன்னுடைய பர்த்டேக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, மேபி ஃபியூச்சர் வர்றாரு அப்படின்னா இப்ப இருந்து அடித்தளம் போடலாம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும். இல்ல டிஎம்கே பிஜேபி இவங்கெல்லாம் சேர்ந்து அவர் இயக்குறாங்களா அப்படிங்கிற கேள்வியும் எழுது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அவர்கள் தான் விட்ட இடத்த இப்ப அவருடைய மருமகனா இல்ல, பட் ஏதோ ஒரு சின்ன ஒரு சாஃப்ட் கார்னர் அவர் மேல இருக்கு, தனுஷ் மேல. சோ தான் விட்ட இடத்த தன்னுடைய ஃபேமிலியில இருக்கிற ஒருத்தரே வந்து நிரப்பினா என்ன அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எழுப்புது. இதுக்கு முன்னாடி அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய மக்கள் சக்தி அப்படிங்கிற பேர்ல அம்மா லதா ரஜினிகாந்த் அவர்கள் ஸ்டார்ட் பண்ண ஒரு இயக்கமுமே பாத்தீங்கன்னா இப்ப என்ன ஆச்சுன்னு தெரியல. சோ இப்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய இன்ஃபுளுயன்ஸ்ல வந்த தளபதி விஜயே இன்னைக்கு முதல்வர் ஆகிறப்போ, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய டாட்டரை வந்து கல்யாணம் பண்ண தனுஷ் அவர்கள் 2031ல முதல்வர் ஆகக்கூடாது, அதற்கான அடித்தளங்களை தான் இப்ப இருந்தே வந்துட்டு ஏதோ சில சக்திகள் வந்துட்டு பண்ணுதோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பர்சனலா வந்துட்டு தனுஷ் அவர்கள் அரசியலுக்கு வரலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா வாங்க, தாராளமா அரசியல் பண்ணுங்க, மக்களுக்கு நல்லது பண்ணுங்க. யாரு மக்களுக்கு நல்லது பண்ணாலும் அவங்களுக்கான இடம் அப்படிங்கிறது வந்துட்டு மக்கள் கிட்ட, மக்கள் மனசுல வந்துட்டு எப்பயுமே இருக்கும். நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னா கரெக்டா வந்துட்டு உங்களை வந்து மக்கள் கொண்டாடுவாங்க. பட் டர்ட்டி பாலிடிக்ஸ் இங்க வேணாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவருடைய வழியில நான் வரணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இவரை அப்படியே வந்துட்டு காப்பி அடிக்காதீங்க. உங்களுக்கான ஒரு வழியை வந்துட்டு உருவாக்கிக்கோங்க. மக்கள் கிட்ட நீங்க பண்ற வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸை கொண்டு போய் சேருங்க. தாராளமா அரசியல் போங்க, அரசியல் பண்ணுங்க. இதுதான் என்னுடைய பர்சனல் கருத்து. நான் விஜய் ஃபேன் அப்படிங்கிறதால இவரை நான் எதிர்க்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டேன். எண்ட் ஆஃப் த டே நம்ம எல்லாருமே மக்கள் தானே. எண்ட் ஆஃப் த டே நமக்காக தானே அரசாங்கம் வந்துட்டு வேலை செய்யறதுக்கு காத்துட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு ஒரு நல்ல மனுஷன் வர்றாங்க அப்படின்னா, விஜய் அவர்களை விட மிகப்பெரிய ஒரு நல்ல மனுஷன் வர்றாரு, அவரை வந்துட்டு நம்ம மக்கள் நல்லா பார்த்துப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாராளமா வரட்டும், தாராளமா பண்ணட்டும், நல்லது பண்ணுங்க. இதுதான் என்னுடைய கருத்து. ஸோ உங்களுடைய கருத்து என்ன? விஜய் அவர்களுக்கு போட்டியா இறக்கி விடப்பட்டார் தனுஷ் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல வந்துட்டு இதுலயும் ஏதோ ஒரு பின்னாடி ஏதோ ஒரு சக்தி இயக்குது அவரை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கிறது தாராளமா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ, டாடா, டேக் கேர், பை பை.